ஆன்மீக நண்பர்களே, இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், மக்களுக்கும், நண்பர்களுக்கும் வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் மிக முக்கியமான ஒரு தகவலை பார்க்கலாம். மலேசியா நாட்டில் உள்ள பிரம்மாண்டமான பச்சையம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். 72 அடி உயர பிரம்மாண்டமான ஐயனார் சிலை அமைந்துள்ள கோவில் தான் இது. மலேசியானா பிரம்மாண்டம்னு சொல்லலாம். மிகப்பெரிய முருகன் கோவில், பிரம்மாண்டமான பச்சையம்மன் கோவில், ஆன்மீக ரீதியா பல ஆலயங்கள் மலேசியாவின் அடையாளங்களா இருக்கு. அந்த வரிசையில மலேசிய நாட்டின் தைபிங் நகரத்தில் அமைந்துள்ளது ஓம் ஸ்ரீ ஐயனார் ஆலயம். ஓம் ஸ்ரீ ஐயனார் ஆலயத்துல 72 அடி உயர பிரம்மாண்டமான ஐயனார் சிலை அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளிகளான பெரியம்மா என்ற பெண் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணல் மற்றும் களிமண் பொருள்களை கொண்டு ஐயனார் சிலை ஒன்ற சிறிய அளவுல உருவாக்குறாங்க. காலப்போக்கில் இங்கு வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை கணிசமா அதிகரிச்சுட்டே வருதுங்க. தற்போது இந்த ஆலயம் பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு. இருப்பினும் பழைய சிறிய ஐயனார் சிலையே தற்போதும் இங்க வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துல பல ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு வகை பனை மரத்தோட்டத்தின் மத்தியில அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தை சுற்றி அங்கங்க காளையை தழுவும் 2 வீரர்கள், கண் காது வாயை மூடிய 3 குரங்கு சிலைகள், பசுந்தோல் பூர்த்திய புலி, தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முழு உருவ சிலை, இதெல்லாம் இருக்கு. மயில், வெள்ளை காகம் உள்ளிட்ட பலவிதமான பறவைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. மேலும் இங்கு நாகதேவி சன்னதி, விநாயகர் கோவில் போன்ற ஆலயங்களும் ஐயனார் கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கு. ஐயனார் கோவில் வித்தியாசமான முறையில பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு. கோவிலுடைய முகப்புல வலதுபுறம் இடதுபுறம் எல்லாம் வெள்ளை குதிரைகளின் மீது 2 வீரர்கள் வலது கையில கத்தியை பிடித்தபடி கோவிலுக்கு வெளியே பார்த்தபடி இருக்கிறாங்க. இந்த 2 குதிரை வீரர்களின் நடுவுல ஓங்கி உயர்ந்த கொடிமரம் எல்லாம் காணப்படுது. இந்த கொடிமரம் ஊன்றப்பட்ட தூண்ல சிம்ம வாகனம் இருக்கு. செவ்வக வடிவத்தில் இந்த ஆலயத்தில் 4 மூலைகளிலும் கட்டிடத்தை தாங்கக்கூடிய தூண்களுக்கு பதிலா தூணை ஒருவர் தாங்குவது போன்ற சிற்பங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. உள்பகுதியில 2 சுற்றா தூண்கள் இருக்கு. வெளி சுற்றுல தூண்களை ஒட்டி யாழி சிற்பமும், உள் சுற்றுலா தலமான ஐயனாரினுடைய கருவறை முன் உள்ள தூண்கள்ல முனிவர்களுடைய சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த முனிவர்களுடைய சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தோரணையில் இருக்கு. பொதுவா ஆலயத்தின் கருவறை மேற்புற விமானம் போன்ற அமைப்புகள்லாம் காணப்படுது. ஆனாலும் இந்த ஆலயத்தின் கருவறையின் மேலே பிரம்மாண்டமான ஐயனார் சிலை விமானம் போன்று அமைக்கப்பட்டிருக்கு. 72 அடி உயரம் கொண்ட இந்த ஐயனார் சிலை இடது காலை மடக்கியும் வலது காலை தொங்கோட்டும் அந்த காலை அசுரரின் தலை மீது வைத்து அழுத்திய நிலையிலும் காணப்படுகிறாங்க. வலது கால் ஒரு அசுரருடைய தலை மேல அழுத்திய நிலையில காணப்படுறார். மேலும் அவரது வலது கை
சின்முத்திரையுடனும் இடது கை ஈட்டி ஒன்றை தாங்கிய நிலையிலும் இருக்கு. கருவறையை சுற்றிலும் தட்சிணாமூர்த்தி, நடராஜர், கைலாய சிவன் ஆகியோருடைய கதை சிற்பங்கள்லாம் காணப்படுது. தைபிங் நகரத்தில் இருந்து சுமார் 30 நிமிட பயண தூரத்துல இந்த ஆலயம் இயற்கையான சூழலுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. 72 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான ஐயனார் சிலை மலேசியா நாட்டில் தைபிங் நகரத்தில் அமைந்துள்ளது. ஓம் ஸ்ரீ ஐயனார் ஆலயம். ஆன்மீக நண்பர்களே, இப்பொழுது சில அரிதான புகைப்பட காட்சிகளை பார்க்கலாம்.